ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி வச்சு தான் நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோவா ப்ரொக்கோலி யாருமே சமையல் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு தெரியலை. ஆனால் இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இன்றைக்கி நான் ப்ரொக்கோலியில் ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சரிங்களா? எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலி கட் பண்ணும்போது பூவோடு சேர்த்து கட் பண்ணிட்டோன்னா பூ ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடும். ஒன் சைடாக இருந்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் எல்லோரும் சுடு தண்ணியில் போடுவாங்க. காலிஃப்ளவராக இருக்கட்டும், எதுவுமே சுடு தண்ணியில் போடவே கூடாது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போடும்போது அதில் இருக்க உயிர் எப்படி சொல்கிறது, இறந்து அதிலே ஒட்டிக்கிறோம். அப்படின்னும்போது புழு எதுவுமே வெளியில் வராது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உப்பு மஞ்சள் தூள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு மஞ்சள் தூள் அதில் போட்டு நம்ம 1லேருந்து ஒரு 3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னாவே புழு இருந்தால் கண்டிப்பாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு 65 பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உண்மையிலே இது நல்ல மெத்தடு. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து பாருங்கள். அதில் அப்படியே புழு இருக்க தான் செய்யும், வெளியே வராது. செத்து அதிலே தானே இருக்கும். எப்படி வெளியே வரும்? வராது. அதனால் ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இருந்தாலும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், 65 பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுனால சுடு தண்ணியில் லைட்டாக போட்டு எடுத்துகிட்டே இதெல்லாம் பண்ணலை. ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காளி நம்ம நிறையா சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா பூவோட அளவு கம்மியாக தானே இருக்குது. அதுக்கேற்ற அளவில் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறணும். சரிங்களா? நான் ஒரு சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கி வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா உப்பு போட்டு வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் அது தேவையில்லை. எண்ணெயை பொறுத்தளவுக்கு தேவை கிடையாது. வேணும் அப்படின்றவங்க சேர்த்துக்கோங்க. நான் அந்த இது சேர்த்துக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா. இதுதான் நான் சேர்த்துக்கிற போகிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா குக் ஆயிரும். சரிங்களா? குக் ஆனதுக்கப்புறம் உண்மையாகவே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை யாரும் சமைக்கலை, சாப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி சூப்பு இந்த மாதிரிலாம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டான ஒரு குழம்புக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறம்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி நல்லா வேக விடணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.